ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புடன் மிஷ்கின் விஜய் சேதுபதி கூட்டணியில் உருவாகியுள்ள ட்ரெயின் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. டீசர் வெளியீட்டு விழாவில் பிரபலங்கள் பேசியது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மிஷ்கினின் மிரட்டலான காட்சி அமைப்புடன் தயாராகியுள்ள ட்ரெயின் திரைப்படத்தின் டீசர் அது. ரயிலில் ஓர் இரவில் நடைபெறும் சம்பவங்களை மையமாக கொண்டு டார்க் த்ரில்லர் ஜானரில் உருவாகியுள்ள இப்படத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைந்து ஸ்ருதிஹாசன், நாசர், நரேன், KS ரவிக்குமார் உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்துள்ளனர். இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற டீசர் வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் மிஷ்கின், இப்படம் விஜய் சேதுபதிக்காகவே உருவாக்கப்பட்ட கதை என்றார். மேலும் தாமதமாக படம் வெளிவருவதால் வருத்தம் இல்லை என்றும் குறிப்பிட்டார். I found one of my not only a great actor, one of the great human being நான் அவரை பார்த்தேன். விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன். ஆக்சுவலி ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதி தவிர வேற யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. மேடையில் மிஷ்கினை கலாய்த்து தட்டிய விஜய் சேதுபதி அவரை ஆற தடவி அன்பு முத்தமிட்டார். ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனது பிறகு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் சாரி சார் டேட் இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் தொடர்ந்து பேசிய ஸ்ருதிஹாசன், மிஷ்கின் பேசினாலே தனக்கு பயம் என்றார். Actually is one of the most creative minds. Very eccentric. நல்ல பாராட்டணுமா? And really no, honestly. ஏன்ட்ட அந்த கேள்வி கேட்கலையே சார், நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னா ஐம் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. மிஷ்கின் உள்ளத்தளவில் ஒரு குழந்தை என இயக்குனரும் நடிகருமான KS ரவிக்குமார் பாராட்டினார். நல்ல குணங்கள் நிறைய இருக்குது அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை. ஆள் மட்டும் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் உள்ளத்தில் நிஜமாகவே நல்ல குழந்தை. அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே கற்றுக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. கடந்த 6 வருடங்களில் மிஷ்கின் பல அவமானங்களை எதிர்கொண்டதாக இயக்குனர் ராம் கூறினார். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்தில் அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுகளை நேரில் கேட்டிருக்கேன். ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலாக காணாமல் தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிஷ்கினால் அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில் தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது அவர் மனிதர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாராட்டும் மனம் படைத்த மிஷ்கினும் விஜய் சேதுபதியும் இணைந்திருப்பதாக கூறிய இயக்குனர் வெற்றிமாறன், பல புதிய முயற்சிகளோடு இப்படம் தயாராகி இருப்பதாக தெரிவித்தார். மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு the goodness, அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்கள்ல காட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்கு. ட்ரெயின் திரைப்படம் தாமதமாக வெளியானாலும் மிஷ்கின் விஜய் சேதுபதி கூட்டணியில் உருவான மேஜிக்கை திரையில் காண ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர்.